Hello friends, welcome back to Family of Two Vlogs. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 days before வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அதில் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஐ ஹவ் ரிசீவ் ஃப்ரம் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஹவ் ஐ சேவ் 25 pound ஜுவல்லரி இன் 2 years அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன விஷயம்தான். காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஆமாங்க, நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணல, பட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட சேவிங் ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி தான் வந்து இந்த தீபாவளி சிட் ஃபண்ட்ஸுங்க. இந்த தீபாவளி சிட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 months வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வருஷம் வந்து நீங்கள் கட்டணும் இந்த சிட் ஃபண்ட்ஸில். இதில் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 500 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட் ஃபண்ட்ஸ் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணணும் எவ்வளோ லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு ரிட்டர்னாக கொடுப்பாங்க. அதாவது 12 months into 500 போட்டிங்க அப்படின்னா 6,000 rupees உங்களுக்கு வரும். அதில் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குற பேபேக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 rupees. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சிட் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸில் நான் வந்து ஒரு 3 தீபாவளி சிட் ஃபண்ட்ஸ் வந்து பே பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 days வந்துட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவேன், அடுத்த 10 days ஒரு அமௌண்ட் பண்ணுவேன், அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000 rupees வந்து நான் பே பண்ணியிருந்தேன். 3,000 ஃபார் வந்து 12 months நம்ம பே பண்ணணும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,000 இருக்கும். நம்மளுக்கு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க 42,000 வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்னாக கொடுப்பாங்க. ஸோ என்னோடய 2வது தீபாவளி சிட் ஃபண்டோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 rupees. ஸோ அந்த 9,000 rupees வந்து நான் 12 months வந்து நான் பே பண்ணுவேன். நான் 12 months பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,08,000. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட கடைசியாக 1 year எண்டில் வந்துட்டு நமக்கு வந்து 1,26,000 நம்ம கையில் கொடுப்பாங்க. என்னோட 3வது தீபாவளி சிட் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6,500 பெர் மந்த் நான் பே பண்ணுவேன். இன்வெஸ்டட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 78,000. என்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 91,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து எனக்கு இயர் எண்டில் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2,59,000 நம்ம கையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் 20 மாதம் ஏலச்சீட்டு ஒன்று போட்டிருந்தேன். அதுவுமே கரெக்டாக இது முடிகிறப்ப அதுவும் முடிஞ்சிச்சு. அதில் லாஸ்ட் சீட் வந்து நான் எடுத்திருந்தேன். ஏலச்சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா ஏலச்சீட்டு. அதில் லாஸ்ட் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கையில் அப்ரோக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs rupees வந்து நம்ம வச்சுருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 நான் சேவ் பண்ணது. அப்போ கோல்டு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,525 ரூபா இருந்துச்சு. இது வந்து டிசம்பர் மந்த் கோல்டு ரேட் நான் சொல்கிறது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 பவுண்ட் கிட்ட நாங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் ஒரு ஸ்மால் ஷாப் இருக்குது, நான் அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் மட்டும் அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 4,70,000 நம்மளுக்கு வந்துருந்துச்சு. இன்க்ளூடிங் வேஸ்டேஜ் என்ன சேர்த்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு 5,30,000 நம்மளுக்கு வந்து வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ணல, பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஷாப்லேருந்து தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ஜுவல்ஸை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜுவல்ஸ் லோன் வாங்கியிருந்தேன். அதாவது வந்து 2,50,000 என்னோடய பேங்க்கில் வந்துட்டு நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 61 பைசாவுக்கு வந்து ஒரு ஜுவல் லோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதாவது என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் வந்து எங்கிட்ட அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபினான்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஜாபே வந்து அதுதான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட ஒர்க்கிங் ஃபீல்ட்லேருந்து எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் 1,50,000 வந்து வந்துருந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 lakhs வந்து அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 3%. ஸோ 4 lakhsக்கு வந்து அவங்க 3% தரேன்னு வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் 4 lakhs வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12,000 வந்து நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து சிட் ஃபண்டு இந்த எல்லாமே வந்து பிடிப்பாங்க, அவங்களோட பிஸ்னஸே அதுதான். அந்த 12,000 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதே ஏலச்சீட்டில் பே பண்ணாச்சு. மாதம் வந்து 12,000 வந்துட்டு அதுக்கு நம்ம பே பண்ணணும்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏலச்சீட்டு போட வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஏலச்சீட்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs. இந்த 2 lakhs எவ்வளோ மாதம் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா 20 months வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் வந்து நான் 12,000 பே பண்ணேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 10,000 தான் பே பண்ணணும். 10,000 எது வரைக்கும் பே பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற வரைக்கும் நம்ம 10,000 பே பண்ணணும். அப்போது நான் வந்து 11th மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணேன். அதாவது 2,20,000 வந்து நான் வித்ட்ரா பண்ணேன். ஸோ அதில் வந்து எவ்ரி மந்த் எனக்கு 12,000 வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 9 சீட்டுக்கு மட்டும்தான் 10,000 போகும். அப்போ ரிமைனிங் வந்து 2,000 எனக்கு அதில் ப்ராஃபிட் தான். அந்த 2,000 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 12 மாதம் தீபாவளி சிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். எக்ஸ்ட்ரா 2,000 போட்டு 4,000 தான் 12 மாதத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து 56,000 வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சீட்டில் எடுத்தேன் பார்த்தீங்க அப்படி அமௌண்ட்டு 2,20,000 ப்ளஸ் அந்த 56,000 டோட்டலாக சேர்த்திங்க அப்படின்னா 2,76,000 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த அமௌண்ட் வச்சு நம்மளால் வந்துட்டு பெரிய ஜுவல்ஸ் எதுவும் வாங்க முடியாது. அதனால நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். சைமல்டேனியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே 4 lakhs ஏலச்சீட்டு ஒன்று 30 மாதத்துக்கு ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து நம்ம 14,000 வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டை தூக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 1 டைமில் 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேரில் அதுமாதிரி எங்கள் வீட்டோட மெம்பர்ஸ் 3 பேரில் தனித்தனியாக நாங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 year ரிட்டர்ன்ஸ் வந்து அதில் 39% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருந்துச்சு. நான் போட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப்பில் தான். என்னோட லக்குன்னு சொல்லலாம். அந்த பர்டிகுலர் இயரில் வந்துட்டு எனக்கு வந்து 39% வந்து ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 1 yearல வந்து பிகன்ஸ் வந்து 1,39,000 வந்து ஆகும். அது மாதிரி எனக்கு 1 lakh அதுக்கப்புறமேட்டு டோட்டலாக அதுலேருந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,83,000 வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏலச்சீட்டு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 20வது சீட்டை நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஏன்னா ஏலச்சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் முன்னாடியே எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 4 lakhs ஏலச்சீட்டில் 20வது சீட்டை எடுத்தேன். 20வது சீட்டை எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 4,10,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,93,000 என் கையில் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்பி எகெயின் வந்து ஐ வில் பர்ச்சேஸ் அ கோல்டு ஜுவல்ஸ் அப்படின்னு தான். அதில் வந்து ஹியூஜ், ஏன்னா இந்த அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பவுன் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் வெயிட் பண்ணி வாங்குகிறேன். இப்போ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நான் கோல்டு பர்ச்சேஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த அடுத்து 10 பவுன் வாங்கினேன். அந்த 10 பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5,550 இது வாங்குறதுக்கு அப்ராக்சிமேட் வந்து உங்களுக்கு 5 lakh rupees வந்து எனக்கு ஆச்சு. ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஜுவல் லோன் வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா. ஸோ அதையும் வந்து நான் வந்து அடைச்சிட்டேன். அதாவது என்னோட அடகு வச்ச ஜுவல்ஸ் வந்து நான் திருப்பிட்டேன். அதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணிக்கிட்ட நான் ஒரு 4 lakhs கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா. அவங்களும் வந்து எனக்கு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க திரும்பி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பவுன் நகை என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தாங்க நான் 25 பவுன் வந்து சேர்த்தேன். இது வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை வந்துட்டு எப்படி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம வெல்த்தை எப்படி வந்து காம்பவுண்டிங் பண்ணுறது அப்படின்றதான் மேட்டரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.